ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சிக்கன். மோமோஸில் நம்ம எல்லாருமே சிக்கன் வெஜ் தான் ட்ரை பண்ணியிருப்போம். ஃபிஷ்ஷில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அட ஆமாங்க, இன்றைக்கி நாம் ஃபிஷ் மோமோஸ் தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நாம் வீடியோவில் பார்க்கலாம். ஃபிஷ் மோமோஸ் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ பாறை எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 3 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம், 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மோமோஸ் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மீனை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டை வச்சு நம்ம நல்லா கழுவி வச்சுருக்க மீனை ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மீன் நல்லா வேகட்டும். மீன் 10 மினிட்ஸ் வேகணும். அதுக்குள்ளே நாம் மோமோஸ் தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மைதா மாவு, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா நாம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு எண்ணெயும் அந்த மாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நாம் சப்பாத்தி பூரிக்கு மாவு பிணையிற மாதிரி நல்லா சாஃப்டாக கொஞ்சம் பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. மீனில் உள்ள ஆயிலெல்லாம் நல்லா வெளியே தெரிஞ்சு பாருங்கள். இந்த அளவுக்கு மீன் நல்லா வேகணும். இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். மீன் சூடு ஆறட்டும். இந்த டைமில் நம்ம பிசைஞ்சு இருக்க மாவை ரெடி பண்ணிக்குவோம். மாவை 2ஆக கட் பண்ணி 4 பீஸாக போட்டுக்கலாம். அதில் ஒரு பீஸை எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. நல்லா நீளமாக நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம குட்டி குட்டி பீஸாக நம்ம போட போகிறோம். இப்போ நைஃபை வச்சு குட்டி குட்டி பீஸாக போட்டுக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து ரோல் பண்ணி குட்டி குட்டியாக பீஸாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பால் ஷேப்பில் ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பாலாக நீங்கள் உருட்டி வச்சுக்கோங்க. ஃபிஷ் நல்லா ஆறிச்சு. இப்போ ஃபிஷ்ஷை நம்ம உதுத்து விட்டுக்கிடுவோம். ஃபிஷ்ஷில் உள்ள தோலையும் முள்ளையும் தனியாக எடுத்துருங்க. ஏன்னா மோமோஸுக்கு தோல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. ஃபிஷ்ஷில் உள்ள கறி மட்டும்தான் நமக்கு தேவைப்படும். அதனால் கையால் நல்லா மசிச்சு விட்டு நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. இதை நம்ம கொஞ்சம் வதக்கி எடுக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பேனை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நறுக்கின பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறோம். சோயா சாஸ் ஆட் பண்ணி கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்க ஃபிஷ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடணும். அப்போ தான் சோயா சாஸ் அந்த ஃபிஷ்ஷோட மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இறக்க போகிற நேரத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மீன் கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு மாவை தேய்ச்சிக்கலாம். நம்ம உருண்டை திரட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் நம்ம தேய்ச்சி வச்சுக்கலாம். உங்களால் எவ்வளோ தூரம் நைஸாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக நைஸாக தேய்ச்சி வச்சுக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ அதில் மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ 2 கார்னரையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சைடாக நம்ம ஃபோல்டிங் பண்ண போகிறோம். ஈவனாக ஃபோல்டிங் பண்ணணும். ஒன் சைட் ஃபோல்டிங் பண்ணியாச்சு. இன்னொரு சைட் ஃபோல்டிங் பண்ணிவிட்டு ஃபோல்டிங் பண்ணதை ஒரு ஸ்பின்னிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பின் பண்ணும்போது நமக்கு ஆனியன் ஷேப்பில் கிடைக்கும். இன்னோட பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டஃபிங் வச்சாச்சு. 2 ஜாயிண்ட்டும் கார்னர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஒன் சைட் ஃபோல்ட் பண்ணுறோம். இன்னொரு சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணுறோம். இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பின்னிங். அவ்வளோதாங்க, நமக்கு ஆனியன் ஷேப்பில் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஸ்பின்னிங் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நாம் இதை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். 2 சைடு நமக்கு பொன்னிறமாக வேகணும். பொன்னிறமாக வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
தீயை வந்து மிதமான சூடில் வச்சுக்கோங்க. இப்போ ஒன் சைடு பொன்னிறமாக வெந்துருச்சு. இதை நம்ம திருப்பிக்கலாம். 2 சைடும் நம்ம பொன்னிறமாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அவ்வளோதாங்க, நம்ம ஃபிஷ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் பார்க்குறக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.